நம்ம பார்க்க போறது தனுசு ராசி. இந்த தனுசு ராசியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்றது என்னன்னா, ஒரு குறிக்கோளோட தான் இருப்பாங்க. அவங்க காரியத்துல சாதிக்கிறதுல கண்ணா இருப்பாங்க. அவங்க தேவைகள் என்ன பூர்த்தியான பிறகுதான் மற்றவங்களை பத்தியே யோசிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு குரு எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 1க்கும் 4க்கும் உடைய குரு 7ல தான் இருப்பாங்க. அப்ப 7ஆம்ன்றது என்ன? கூட்டாளி. அப்ப கூட்டாளியை வச்சே காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி. அதே மாதிரி மனைவி வந்ததுக்கு அப்புறம் நல்ல வருமானம். சில பேர் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வாழ்க்கை வீணா போயிருக்கும். சில பேர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும். அப்போ இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல வாழ்க்கை முன்னேறதுக்கான ஒரு ஆண்டு. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு, 3ல ராகு இருக்காங்க. அதே மாதிரி 9ஆம் இடத்துல கேது இருக்காரு. அதுல எந்த மாசம் பிறந்ததா நமக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பா அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த புரட்டாசி மாசத்துல சூரியன், சுக்கிரன், புதன் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இதுல ஏதாவது ஒரு கிரகம் இருந்துட்டேன்னா உங்களுக்கு மாமனார் வீடு சொர்க்கம் மாதிரி. புரியுதுங்களா? நீங்க மாமனார் வீட்டுக்கு மருமகனா வாழணுன்ற அவசியமே இல்லை. மகன் போல உங்களை பார்த்துக்கக்கூடிய ஒரு ஆண்டு. அதனால அது தகுந்த மாதிரி பார்த்து நீங்க பயன்படுத்திக்கங்க. 2வது, உங்களுக்கு கூட்டு தொழில் உங்களுக்கு ஆகவே ஆகாது. நீங்க தனிப்பட்ட முறையில தான் தொழில் செய்யணும். அந்த தொழிலுமே எப்படி இருக்கணும்னா, உங்களுக்கு ஃபைனான்ஸ் எல்லாம் நல்ல முன்னேற்றம் வரும். அதே மாதிரி நகைக்கடை, துணிக்கடை இந்த தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் தரக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. இதை நீங்க கரெக்டா பயன்படுத்திங்கன்னா ஜெயிச்சிடலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.